உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று தேவன் நமக்கு வேதா மூலமாக நமக்கு கொடுத்துருக்க வேத பகுதி மத்தேயு 6:22, 23 அதை எடுத்து நீங்கள் படிங்க. வேகமாக போகிறேன். ஏன்னா இந்த கண்களை பற்றி அதில் சொல்லியிருக்கு. நம் கண்களை, பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளே, நம் கண்களை நாம் ஜாக்கிரதையாக நாம் கையாள வேண்டும். எப்படி? தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத படங்களை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் போனோகிராஃபி, அசுத்தமான படங்களில் பார்த்து, வீடியோ பார்த்து விழுந்து கிடக்கிறாங்க. அவர்களை பிசாசு வஞ்சித்து அவர்களை அதிலேயே விழுந்து வைக்கிறா. அதுபோல் இன்னைக்கு எல்லாம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும், வயசான வரைக்கும், எல்லா வயது வரைக்கும் தவறாக சொல்ல, பிசாசு உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான், நம்ம வஞ்சிக்க பார்க்கிறான். தேவனை பார்க்காதபடி, தேவனுடைய வசனத்தை நாம் நோக்காதபடி, ஆவியில நிரம்பாதபடி, பரலோகத்துக்கு நாம் போகிறதுக்கு வழியை தடுத்து வைக்கிறதுக்காக அந்த ஆகாய பிரபு என்ன பண்ணியிருக்கான்னா, உங்களுடைய வாசல்களை அடைத்து வைக்கும்படியாக நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மொபைலை கையில் கொடுத்து, கேட்ஜெட்டை கொடுத்து, கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப் இன்னைக்கு ஈஸியாக வந்துருச்சு, அதை பார்த்து எப்படிலாம் கெட்டு போகணுமோ அப்படி யூத்துங்க கெட்டு போகிறதுக்கு வழிவாசல்கள் திறந்து இருக்கு. கேட்டுக்கு போகிற வழி திறந்து இருக்கு. ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமாக இருக்கும், ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இதை செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை பேசக்கூடாது. அப்படி தான் இடுக்கமான வாசல். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுவும் மிக முக்கியமாக யூத்துங்க இன்னைக்கு மொபைல்லையே இருக்கவங்க விழுந்து கிடக்கிறாங்க. பிசாசு அவங்களை விழ வைத்திருக்கிறான். வேதாகம் என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுகிறான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறவன் தானே. வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும் நம்ம, இல்லாட்டி பிசாசு நம்மை வழி விலக செய்து விடுவான். கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். நம் பார்க்கிறது சரியானவர்களை பார்க்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடாது. தேவையில்லாத படங்களை, தேவையில்லாத வீடியோஸ் நம்ம பார்த்து நம்மை அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது, தீட்டுப்படுத்திக் கொள்ளாது. வாழ்க்கையில் அது நம்ம தடையாக இருக்கும். எப்படி தடையாக இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறதுக்கும், நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகிறதுக்கும், நல்ல வாழ்க்கையில் முன்னேறி செல்றதுக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் அது தடையாக இருக்கும். அதனால் நம்ம கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்திலே நம்மளை காத்து